தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம்லாம் வந்து நம்ம மனசுலேருந்து அழியவே அழியாது. நீங்கள் இடம் புரிஞ்சிருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் வந்து ரஜினி சார் வந்து உடம்பு சரியில்லாமல் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தார். அதுக்காக நம்ம வந்து ரொம்ப உருகி ப்ரே பண்ணியிருந்தோம். நம்ம ப்ரேயர்லாம் ஏமாறாமல் அவரும் நல்லபடியாக திரும்பி வந்து சூப்பராக இப்போ காலா மற்றும் 2.0 படம் ரொம்ப சுறுசுறுப்பாக நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரஜினி சார் வந்து அரசியலுக்கு வரதா பேசிட்டு இருந்தாங்க. அந்த நிலையில் வந்து ரசிகர்கள்கிட்ட என்ன பேசினாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் போர் வரும்போது உங்களுக்கு கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மறைமுகமாக மூடி மறைச்ச மாதிரி பேசியிருந்தாரு. இந்த விஷயம் அவர் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பாக ஒரு ஹாட் டாப்பிக்காகவே போயிட்டு இருந்துச்சு ட்ரெண்டிங்காக. அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் மறந்துட்டாங்க அந்த ரசிகர்கள்லாம். ஆனால் இப்போ திரும்பியும் ரசிகர்கள்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம் பண்ணிருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மதுரை, ராமநாதபுரம், பரமக்குடி இந்த மாதிரி பல ஊர்களில் இருக்க ரசிகர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவருக்காக ஒரு ஸ்பெஷல் யாகம் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து பல வருஷங்கள் வந்து என்னோட ஐசியை சேர்த்து போட்டு இவர் ரொம்ப நல்லா இருக்கணும்னு சொல்லி நினைச்சு யாகம் பண்ணியிருக்காங்க. நம்மளும் அதே மாதிரி வந்து வேண்டிக்கிட்டு இவரும் பல வருஷங்கள் ரொம்ப நீரோடி வாழணும். அதே மாதிரி அரசியலுக்கு வருவாரா இல்லையா அப்படிங்கிறதும் ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கு. வந்தாலும் நல்லா இருக்கும், வராட்டியும் அது நமக்கு தெரியாது. ஸோ இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.